கிட்ஸ் ஃபெஸ்ட், கிட்ஸ் ஃபெஸ்ட், கிட்ஸ் ஃபெஸ்ட், கிட்ஸ் ஃபெஸ்ட். இது குட்டீஸ் கொண்டாட்டம், குட்டீஸ் கொண்டாட்டம். ஹalleluya, ஹalleluya. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் இந்த டே 2 கிட்ஸ் ஃபெஸ்ட்டில் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போது நம்ம டே 2 கிட்ஸ் ஃபெஸ்ட்டுக்கான மெமரி வர்ஸ் படிச்சுட்டு வரலாமா? ஓவர் டு மெமரி வர்ஸ் செக்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ஏசப்பா கிருபையில் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் நம்ம ஒரு மனப்பாட வசனம் படிக்க போகிறோம். நம்ம படிக்கலாமா? ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஒரு முறை கூட சொல்லலாமா? ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. 1 கொரிந்தியர் 15:10. தேங்க்யூ. எல்லாரும் இன்னைக்குள்ள மெமரி வர்ஸ் படிச்சிட்டிங்களா? அடுத்த செக்ஷன் சிங்கிங். நாம் இன்னைக்கும் ஒரு புது சாங் கற்றுக்க போகிறோம். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? ஓவர் டு சிங்கிங். பவுலின் பயணம் ஒரு சாகசம், இயேசுவை சொல்லும் அன்பு பயணம். ஊரூராக சென்றாரே, உண்மையை உரக்கச் சொன்னாரே. பவுலை போல நாமும் செல்லலாம், இயேசுவின் அன்பை என்றும் சொல்லலாம். எல்லாரும் சிங்கிங்கை நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? இனி நம்ம லெசன் பார்ட்டுக்குள்ளே போக போகிறோம். எல்லாரும் கவனமாக கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம நேற்றைய தினத்துல பவுலுடைய மனமாற்றம், அதாவது இயேசுவால சந்திக்கப்பட்ட பவுல் மனமாற்றம் அடைந்ததை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம 3 முக்கிய சுவிசேஷ பயணங்கள், பவுலுடைய பயணங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக நம்ம நேற்று கற்றுக்கொண்டதுல இருந்து நான் சில கேள்விகளை உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க அதற்கான பதில சொல்லுங்க. ஓகேவா? முதல் கேள்வி, பவுல் எந்த பட்டணத்தில் பிறந்து வளர்ந்தார்? தர்ஷிப்பட்டினம். பவுலின் கோத்திரம் என்ன? பெஞ்சமின். யாரை கொலை செய்ய பவுலும் சம்மதம் தெரிவித்திருந்தார்? ஸ்தேவான். பவுல் எந்த பட்டணத்திற்கு செல்லும் போது இயேசு கிறிஸ்துவினால் சந்திக்கப்பட்டார்? தமஸ்கு. பவுல் எத்தனை நாட்கள் பார்வை இல்லாதவராய் இருந்தார்? 3 நாட்கள். பவுலின் மேல் யார் கை வைத்த போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது? அனன்யா. ஞான ஸ்நானம் பெற்ற பவுல் தாமதிக்காமல் செய்தது என்ன? கர்த்தரை தேவன் என்று சுவிசேஷம் அறிவித்தார். வெரி குட், சூப்பரா புரிந்து வைத்திருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரியே பவுலுடைய 3 முக்கிய சுவிசேஷ பயணங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். முதலாவது பயணம், இதை நம்ம பவுலுடைய ஒரு போல்டு பிகினிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமஸ்குல ஞானஸ்நானம் பெற்று தமஸ்குல சில நாட்கள் சீஷர்களோடு தங்கி இருந்து பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட பவுல் முதலாவது பயணத்தை தொடங்குறாங்க. ஸோ போல்டு பிகினிங் ஆஃப் பவுல். ஓகேவா? இது அப்போஸ்தலர் நடபடிகள் 13-14 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலோடு புறப்பட்டு சென்றவர்கள் யாருன்னா பர்னபாவும் யோவான் என்கிற மார்க். இவர் பவுல் பர்னபாவுக்கு உதவியாக செல்றாங்க. பயணம் தொடங்கின இடம் சீரிய தேசத்தில் உள்ள அந்தியோகியா. பயணம் சென்ற இடங்கள் சீப்ரு தீவு, ஆசிய மைனர், அதாவது நம்ம நவடேஸ் டர்க்கி, துருக்கி தேசம். இங்க சீப்ரு தீவுல சாலமி பட்டணம், பாப்போ பட்டணம், பம்பிலியால இருக்கிற பெர்கே பட்டணம். இந்த பெர்கே பட்டணத்துல அவங்க ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது யோவான் அவங்க கூட உதவியா இருந்தாங்கல்ல, யோவான் என்கிற மார்க், அவங்க அவங்கள விட்டு பிரிந்து பேக் டு எருசலேம் போறாங்க. சரியா? அப்புறம் அத்தலியா, பிசிதியா நாட்டில் இருக்கிற அந்தியோகியா, இக்கோனியா பட்டணம், லிக்கவோனியா நாட்டில் இருக்கிற லீஸ்திரா, தர்பை பட்டணங்கள், இங்க எல்லாம் சுற்றி திரிந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. அநேகர் விசுவாசித்தாங்க, அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. விசுவாசியாதவர்கள் அவர்களை துன்புறுத்தி கல்லறிந்து துரத்தினார்கள். சரியா?
இங்க வந்து இந்த முதலாவது பயணத்துல உள்ள சில முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னா, அவங்க பாப்போ பட்டணத்துல பிரசங்கம் பண்ணும்போது பர்யேசு அப்படிங்கிற ஒரு நபரை சந்திக்கிறாங்க. இவருடைய மறுபெயர் யாருக்காவது தெரியுமா? எலிமா. எலிமாங்கிற பேருடைய மீனிங் என்ன அப்படின்னா மாய வித்தைக்காரன். இவர் வந்து ஒரு யூத மாய வித்தைக்காரனா இருந்தாங்க. கள்ள தீர்க்க தரிசனம் உரைத்து ஆதாயம் பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இவர் வந்து ஒரு விவேகமுள்ள ஒரு அதிபதியோட தங்கி இருந்தாங்க. யாருக்காவது அது யாருக்கு கூட தங்கி இருந்தாங்கன்னு தெரியுமா? எந்த அதிபதியோடு இவர் தங்கி இருந்தார் அப்படின்னு? செர்கியஸ் பவுல். ஆமா, செர்கியு பவுல். இவர் வந்து பவுலையும் பர்னாபாவையும் பார்க்கும்போது இந்த சுவிசேஷத்தை எப்படியாவது நம்ம வந்து அறிந்து கொள்ளணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆசையாக இருந்தார். கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு ஆசையாக இருந்தார். ஆனா அந்த கூட இருந்த அந்த பொல்லாத ஆவி, அந்த எலிமா என்ன பண்ணனா அப்படின்னா அதை வந்து தடுத்துட்டே இருந்தான். இதை அறிந்த பவுல் வந்து அவரை கடிந்து கொண்ட, அந்த எலிமாவை கடிந்து கொண்ட போது கர்த்தருடைய கை வந்து அந்த எலிமா மேல இருந்ததுனால அவன் குருடனாக்கப்பட்டான். இதை பார்த்த அந்த அதிபதி செர்கியு பவுல் வந்து கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தரை விசுவாசித்தார். சரியா? அதே மாதிரி அவங்க லீஸ்திரால வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அங்க தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதற்கொண்டே சப்பானியான ஒரு மனிதனை பார்த்து அவரை வந்து குணப்படுத்துறாங்க. இதை பார்த்து ஜனங்கள் எல்லாம் வந்து தேவர்கள் வந்து மனித ரூபம் எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க லிக்கவோனியா பாஷையில வந்து மிகவும் சத்தம் போட்டு அவங்கள வந்து புகழ்றாங்க. புகழ்ந்தது மட்டும் இல்ல, பர்னபாவுக்கும் பவுலுக்கும் அவங்க பாஷையில அவங்க தேவர்களுடைய பெயரை சொல்லி வந்து கூப்பிடுறாங்க. யாருக்காவது பவுலுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க, பர்னபாக்கு என்ன பேர் வச்சு கூப்பிட்டாங்கன்னு தெரியுமா? பர்னபாக்கு ஜூபிட்டர்னும் பாலுக்கு வந்து மெர்க்குரின்னு கூப்பிட்டாங்க. ஆமா, பர்னபாவு வந்து யூபிட்டர் அப்படின்னும் பவுல வந்து மெர்க்குரி அப்படின்னு வந்து அவங்க கூப்பிடுறாங்க. அப்போ இதை பார்த்த பவுலும் பர்னபாவும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிங்க, நாங்க தேவர்கள் இல்ல, கிறிஸ்து தான் தேவன் அப்படின்னு வந்து பிரசங்கிக்கிறாங்க. ஆனாலும் இவங்க அநேக நேரம் பிரசங்கித்த பின்பும் வந்து அந்த ஜனங்கள் அதை நம்புவதற்கு மிகவும் அரிதாக இருந்துச்சு. அப்புறம் அந்தியோகியால இருந்து சில யூதர்கள் இங்க வந்து இவங்களை வந்து துன்புறுத்துறாங்க. திரும்ப இங்க இருந்து வந்து அவங்க பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவுக்கு ரிட்டர்ன் போய் அங்க வந்து அநேக நாள் வந்து சஞ்சரிக்கிறாங்க, சீஷர்களோட தங்கி இருந்தாங்க. சரியா? இதுதான் முதலாவது பயணம். இரண்டாவது பயணம் இது என்ன அப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று பவுல் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இது வந்து அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 36 முதல் 18வது அதிகாரம் 22 வரை உள்ள வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பயணத்துல வந்து பவுலோடு சென்றவர்கள் யார் அப்படின்னா சீலா. சரியா? இவங்க வந்து சென்ற இடங்கள்ல வந்து அப்புறம் தீமோத்தேயு, லூக்காலாம் இவங்க கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. இதுவும் வந்து அந்தியோகியால இருந்து புறப்பட்டு சீரியா, சிலிசியா, தெர்பை, லீஸ்திரா இந்த தேசங்களுக்கு வந்து போறாங்க. லீஸ்திராக்கு போகும்போது தீமோத்தேயு வந்து இவங்க கூட சேர்த்து கொள்ளப்படுறார். தீமோத்தேயோட தகப்பன் யார் அப்படின்னா ஒரு கிரேக்கரா இருந்தாங்க. தாய் வந்து விசுவாசம் உள்ள ஒரு யூத ஸ்திரீ. அங்கிருந்து தீமோத்தேயு ஜாயின் பண்ணி இவங்க சுவிசேஷ பயணங்கள்ல வந்து கூட செல்றாரு. அப்புறம் வந்து எங்க போறாங்க அப்படின்னா பிரிகியா, கலாத்தியா நாடு, த்ரோவா, மக்கதோனியா, பிலிப்பி பட்டணம், அம்போலி, தெஸ்லோனிக்கேயா பட்டணம், பெரோயா பட்டணம், அத்தேனே பட்டணம், கொரிந்து பட்டணம், செசரியா, கெங்கிரேயா இப்படிப்பட்ட பட்டணங்களுக்கெல்லாம் சென்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. இங்க உள்ள முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னா, பிலிப்பு பட்டணத்துல வந்து இவங்க பிரசங்கம் பண்ணும்போது பவுல் வந்து இந்த ஆற்றங்கரையில இருந்து ஸ்திரீகளுக்காக உபவாசித்து ஜெபிப்பது வழக்கமா இருந்துச்சு. இதை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அவங்க வந்து கர்த்தரை அவங்களும் அவங்களுடைய குடும்பமும் வந்து கர்த்தரை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க. இந்த பெண்ணும் குடும்பமும் தான், இந்த ஸ்திரீ தான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கர்த்தரை அறிந்து ஞானஸ்நானம் பெற்றவங்க. யாருன்னு தெரியுமா? இவங்க வந்து நான் ஹிண்ட் தரேன். இவங்க வந்து தியத்தீரா ஊராள். இவங்க வந்து ரத்தாம்பரம் விற்கிறவங்க. தெரியுமா யாருன்னு? லீதியா. இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டது யூரோப்ல. ஓகேவா? அப்புறம் வந்து இந்த பக்கத்துலேயே தான் இவங்க இந்த ஆற்றங்கரையில சென்று ஜெபிக்கிறத வந்து ஒரு பொண் வந்து பார்த்துட்டே இருக்கிறா. அவ வந்து எதிர்படும் போதெல்லாம் இவங்களை பார்த்து என்ன சொல்லுவா? ஒரு அடிமை பெண். சரியா? அவ வந்து பொல்லாத ஆவியினால வந்து குறி சொல்லி தன் எஜமான்களுக்கு வந்து மிகுந்த ஆதாயத்தை உண்டு பண்ணுகிறவளா இருந்தா. இவன் வந்து பவுலையும் சீலாவையும் பார்க்கும்போது வந்து ஜீவன் உள்ள தேவனுடைய ஊழியக்காரர்கள், இவர்கள் வந்து ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் விடுவா. இதுவும் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்ததுனால பவுல் வந்து
அவள்கிட்ட இருந்த அவளை கடிந்து கொண்டு அந்த பொல்லாத ஆவியை வந்து துரத்துறாங்க. சரியா? இதனால இதை பார்த்து அவளுடைய எஜமான்கள் வந்து இனி பொல்லாத ஆவி இல்லாம அவங்களால வருமானம் ஈட்ட முடியாது, அப்படிதானே? அதனால பவுலையும் சீலாவையும் பிடித்து ஜெயில போடுறாங்க, சிறைச்சாலையில அடைக்கிறாங்க. சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா யாருக்காவது? துதித்து பாடினாங்க. ஆமா, இரவு வேளையில வந்து கர்த்தரை துதித்து பாடினாங்க. துதித்து பாடினப்போ என்ன நடந்துச்சு? சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. ஒரு நிலநடுக்கத்தினால அது திறந்துச்சு. ஆமா, பூமி அதிர்ந்தது, சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. அதனால என்னன்னா அங்க இருந்த எல்லா கைதிகளும் வெளியே வந்துட்டாங்க. அப்ப நித்திரை தெளிந்து பார்த்த அந்த காவலாளி யாருமே இல்ல, எல்லாருமே தப்பிச்சு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அவர் வந்து அவருடைய ஈட்டியை எடுத்து அவரே தன்னைத்தானே வந்து கொல்லுவதற்கு அவங்க ட்ரை பண்றாங்க. இதை பார்த்த பவுல் வந்து உனக்கு கெடுதி ஒண்ணுமே நீ செய்து கொள்ளாத, நாங்க எல்லாருமே இங்கதான் இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த காவலாளிக்கு வந்து சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. அவரும் அவருடைய வீட்டாரும் கர்த்தரை அறிந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா பவுல் வந்து அத்தேனே பட்டணத்துல தங்கி இருந்த போது அந்த விக்கிரக தோப்புகளை பார்க்கறாரு. அந்த தேசம் முழுவதும் வந்து விக்கிரக தோப்புகளால நிறைந்திருந்தது. அங்க வந்து ஒரு விஷயத்தையும் அவர் பார்க்கறாரு. அறியப்படாத தேவனுக்கு என்று ஒரு பலிபீடம் கட்டி வச்சிருக்காங்க. அப்ப அதை பார்த்துட்டு பவுல் வந்து அந்த மக்களோடு கூட பேசினாங்க. எங்க நின்று பேசுறாங்க அப்படின்னா மார்க்ஸ் மேடை அப்படிங்கிற இடத்துல நின்று பேசுறாங்க. அங்க இருக்கிற மக்களுடைய பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா இப்படி யாராவது பேசுவாங்க, அதை கேட்டு டைம் பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப பவுலுடைய பிரசங்கத்தையும் கேட்டு டைம் பாஸ் பண்றதுக்காக அங்க கூடுறாங்க. அப்ப பவுல் சொல்றாங்க, நீங்க வந்து அறியப்படாத தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டியிருக்கீங்க. நீங்க அறியாம ஆராதனை செய்கிற அந்த தேவன் வந்து வேற யாரும் கிடையாது, இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கும் போது சிலவங்க வந்து கர்த்தரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்றாங்க. சரியா? அப்புறம் வந்து கொரிந்து பட்டணத்துல என்ன அப்படின்னா அங்க வந்து ஒருத்தங்களை மீட் பண்றாங்க. அவங்களையும் அவங்க ஒய்ஃபையும் மீட் பண்ணி அங்க வந்து அவங்களோட தங்கி இருந்து கூடாரம் செய்கிற வேலையை வந்து பவுல் செய்யறாங்க. அவங்க கூட 18 months தங்கி இருக்காங்க. யார் கூட தங்கி இருந்து கூடாரம் செய்யற வேலையை செய்தாங்கன்னு தெரியுமா? ஆக்கிலா பிரிஸ்கில்லா. ஆமா, ஆக்கிலா பிரிஸ்கில்லா கூட இருந்து அங்கேயும் ஊழியம் செய்யறாங்க. இதுதான் 2வது பயணம். 3வது பயணம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி செஞ்ச ஃபர்ஸ்ட் செகண்ட் பயணங்கள்ல எங்கெங்க சபை அவர் நிறுவினாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் போய் அதை திடப்படுத்துறாரு. சரியா? அது எல்லாரையும் வந்து விசிட் பண்றாங்க, ரீவிசிட் பண்ணி அங்க இன்னும் வந்து சுவிசேஷத்தை வந்து அறிவிக்கிறாங்க. இதோடைய வேத வசன ஆதாரம் என்ன அப்படின்னா அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 23 முதல் 21வது அதிகாரம் 14 வரை. இங்க வந்து அநேக அந்தியோகியா, கலாத்தியா, எபேசு பட்டணங்கள், த்ரோவா பட்டணம், சீரியா, சிலிசியா தேசங்களுக்கு எல்லாம் செஞ்சு ஆல்ரெடி நிறுவன சபைகள்ல வந்து போய் இன்னும் வந்து அவங்கள வந்து திடப்படுத்துறாங்க. எபேசு பட்டணத்துல வந்து 2-3 வருடங்கள் வந்து தங்கி இருந்து சீஷர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களுக்கு அநேகரை வந்து ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. இன்னும் ஆல்ரெடி அநேகர் வந்து ஞானஸ்நானம் எடுத்திருந்தவங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படாத இருக்கிறத பார்த்து பவுல் அவங்க மேல கை வைத்து அவங்களுக்காக ஜெபித்த போது அவங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம் எல்லாம் உரைக்கிறாங்க. அப்புறம் இன்னும் அநேக அற்புதங்கள் அங்க நடந்துச்சு. என்னன்னா பவுலுடைய சரீரத்துல இருக்கிற உருமால்கள், கச்சைகள் இதெல்லாத்தையும் வந்து வியாதியஸ்தர்கள், பொல்லாத ஆவியுடையவர்களுக்கு மேல போடும்போது அங்க வந்து விடுதலை உண்டாயிடுச்சு. நிறைய மந்திரவாதிகள் வந்து சந்திக்கப்படுறாங்க. அவங்க அந்த பொல்லாத ஆவிகளை எல்லாம் வந்து விட்டு கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தருக்காக வந்து சுவிசேஷம் சொல்லலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அநேக காரியங்கள் வந்து இந்த பயணத்திலயும் வந்து நடந்துச்சு. அப்புறம் இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா பவுல் வந்து த்ரோவா பட்டணத்துல தங்கி இருக்கும்போது ஒரு வாலிபன் அங்க வந்து அவர் 7 days தான் தங்கி இருக்கிறாரு. மறுநாள் அவர் பிரயாணம் செய்யணும். அப்போ அந்த நடுராத்திரி அநேக நேரம் வந்து பிரசங்கிக்கிறாங்க. அப்போ ஒரு வாலிபன் வந்து அதை கேட்டுட்டே இருந்து ஜன்னல்ல உட்கார்ந்துருந்து பிரசங்கத்தை கேட்டுட்டே இருந்தாங்க. திடீர்னு வந்து நித்திரை மயக்கம் அடைந்து 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்து மறிக்கிறாங்க. அந்த வாலிபனுடைய நேம் என்னன்னு தெரியுமா? ஐத்திகுங்கிற வாலிபன் வந்து கீழே விழுந்து மறிக்கிறாங்க. பவுல் அவங்க மேல விழுந்து அவரை உயிரோட எழுப்புறாங்க. சரியா? இதே மாதிரி நிறைய காரியங்கள் பவுல் வந்து கர்த்தருக்காக நான் மறிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லி அந்த போராட்டங்கள், மற்றவங்க விசுவாசியாதவங்க துரத்தி கல்லறிந்த சூழ்நிலையிலையும் வந்து கர்த்தருக்காக வைராக்கியமாக செயல்படுறாங்க, ஊழியம் செய்யறாங்க. அப்புறம் வந்து எருசலேமுக்கு சென்று
அங்கு வந்து தங்கி இருக்கிறாங்க. இதோட அந்த 3வது பயணம் நிறைவடையுது. சரியா? நம்ம 3 பயணங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நாளைய தினத்திலையும் நம்ம பவுலுடைய வேறு சில காரியங்களை குறித்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். சரியா? காட் பிளஸ் யூ. இந்த டே 2 கிட்ஸ் ஃபெஸ்ட்லேயும் பவுலின் முக்கிய சுவிசேஷ பிரயாணங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? டே 3 கிட்ஸ் ஃபெஸ்ட்லேயும் நாம இதை போல நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்க. பாய். Kids Fest, Kids Fest, Kids Fest, Kids Fest. இது குட்டீஸ் கொண்டாட்டம்.